வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript இத வச்சு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ப்ரொபோஸ் டே. ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ரொபோஸ் டேக்கு நம்ம எப்படி வந்து ஒரு வெப்சைட் எழுதுறது? நம்ம எப்படி வந்து நமக்கு இப்போ சப்போஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா அவங்கள எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம்? நம்ம கோடிங் மூலியமா அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே. நம்ம இப்ப வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து HTML தான் வந்து எழுதப் போறேன். HTML ஏன் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்கெலிட்டன் மாரி. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு கூடு மாதிரி. சிஎஸ்எஸ்ன்றது நம்ம தோல், அந்த நம்ம நம்ம போடுற அந்த அக்சஸரீஸ் இதெல்லாம் வச்சு நம்மள ஸ்டைல் பண்ணிக்கிற மாரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது தான் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம வந்து கைய இங்க தொடணும். இந்த இடத்துல வந்து என் கீபோர்ட்ல இந்த ஐன்ற பட்டன பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பிரெயின் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அத சொன்னணும், அத பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அதுதான் அது மூலியமா தான் என்னால அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டன் வேணும். ஸ்கெலிட்டன் இருந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம அத ஸ்டைல் பண்ணா தான் அடுத்து நம்ம வந்து ஃபங்ஷனாலிட்டீஸ் எழுதும்போது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HTML எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்றது மாரி நான் வந்து வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொபோஸ் டேக்கு விஷ் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ப்ரொப்போஸ் டே அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து ஒரு வேர்டிங்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ ஒரே 1 பட்டன் கூட இருந்தா கூட போதும் நமக்கு. 2 பட்டன் கூட தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 1 பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். அந்த பட்டனுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வேணும். ஏன்னா நம்ம வந்து ஐடி இருந்தா தான் அத வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் வந்து ஐடி போட்டுக்கிறேன். ப்ரொப்போஸ் பட்டன்ற மாரி அந்த ஐடிக்கு நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆன் கிளிக். நான் இப்ப இத கிளிக் பண்ணும்போது தானே அது நடக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ப்ரொப்போஸ்ன்ற மாரி வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் டூ ப்ரொப்போஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த பட்டனுக்கு நான் நேம் வைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் இந்த டிவ்ல என்ன இருக்கும்? இந்த டிவ் நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஏதாவது ஒரு ப்ரொப்போஸ் பண்ற மெசேஜ் வந்து நமக்கு யூஐல வந்து ஷோ ஆகணும்ல. ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ரொப்போசல் மெசேஜ் அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து இத வச்சுக்கலாம். ஸோ ப்ரொப்போசல் மெசேஜ்ன்னு வச்சுக்கலாம். ப்ரொப்போஸ் மெசேஜ்ன்னு வேணாம். ஓகே ப்ரொப்போசல் மெசேஜ்ன்றத வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நமக்கு ஓவராலா பார்த்தோம்னா, நமக்கு வந்து இது மட்டுமே இருந்தாலே வந்து போதுமானதா இருக்கு. நம்மளோட HTMLக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் எழுதிடலாம். நான் சிஎஸ்எஸ் வந்து இங்கேயே எப்பொழுதும் போல ஸ்டைல்குள்ளேயே வந்து நான் வந்து டுட்டோரியல்லாம் எப்படி சொல்லியிருப்பேன்னா, ஸ்டைல்குள்ளேயே நான் எழுதிட்டு வந்திருப்பேன். ஏன் அத எழுதிட்டு வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா முடியணும். இதுதான் அதோட ஃபங்ஷனாலிட்டீஸ்ன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எழுதினேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் 3 ஃபைல் வந்து வச்சிருப்பேன். index.html, ஸ்கிரிப்ட், ஸ்டைலு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்க தான் எழுத போறோம். இப்போ நம்ம ஸ்டைல் பண்ண கோடிங்லாம் ஸ்டைலுக்கான கோடிங்லாம் நம்ம வந்து இங்க தான் எழுத போறோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இத மினிமைஸ் பண்ணிட்டு இங்க கோடிங்ல இங்க சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மொத்த பாடிக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில ஸ்டைல்லாம் வேணும். ஸோ நான் அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். என்னென்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. எப்பொழுதுமே ஃபாண்ட் ஃபேமிலிய நம்ம யோசிக்கவே வேணாம். நான் எப்பொழுதுமே எல்லா டுட்டோரியல்லயும் எழுதுற அதே ஃபாண்ட் ஃபேமிலி தான். ஸோ CHUI செமி போல்ட்லாம் வேணாம் நமக்கு. ஸோ டஹுமா, ஏரியல் ஏரியல் கூட வேணாம். நான் மோஸ்ட்லி வந்து ஜெனீவா தான் எழுதுவேன். ஸோ ஜெனீவா, தாமஸ், சான்ஸ் செரிஃப் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எழுதிக்கலாங்க. எழுதிட்டு நான் வந்து இத வந்து முடிச்சிடுறேன். சரிங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் எனக்கு என்னென்னலாம் வேணும்? டெக்ஸ்ட்ட வந்து நான் சென்டர்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்ல குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வேணும்ல. ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கு நான் வந்து கலர் பிக்கர்லேருந்து ஒரு கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். F7 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இத குடுத்தோனயே பாருங்க, இங்க நான் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லைட் சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஒயிட்டுக்கும் இப்போக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து சாரி இங்க நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்துட்டு நான் வந்து 0ன்ற மாரி வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா வைக்கிறேன். ஏன் ஃப்ளெக்ஸா வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாமே ரோ வைஸ்ல வேணும். ஸோ நான் அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸா மாத்திட்டேன். மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரா வைக்கிறேன். ஸோ சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து சென்டரா வச்சாச்சு. அப்புறம் ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் வந்து நம்ம சென்டர் பண்ணிடலாம். ஏன் இத நம்ம வந்து சென்டர் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அ வெர்டிகலாவும், ஹரிசான்டலாவும் நமக்கு வந்து 2 இடத்துலயுமே வந்து சென்டரா வேணும். ஸோ நம்ம வந்து அந்த மாரி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து வைக்கிறேன். ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இது குடுத்தோனே நமக்கு வந்து சென்டரா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இது நான் வந்து சின்னது பண்ணி வச்சிருக்கேன்றதுனால உங்களுக்கு தெரியல. இப்ப நான் வந்து இத பெருசு பண்றேன் பாருங்க.
ஸோ நான் இதை பெருசு பண்ணிடுறேன். இப்போ பெருசு பண்ணோன்னா நமக்கே வந்து தெரியும். நான் இப்போ இது வந்து ஏன் இப்படி வந்து வருது அப்படின்னா, இந்த கோடு வித் அஸ்வின்றது நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பேஜோட சென்டருக்கு வந்துருச்சு. நான் இப்போ இதை மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு பேஜோட சென்டரில் தான் வந்து இந்த ஹாப்பி ப்ரொப்போஸ் டேவும் அந்த பட்டனும் வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம மொத்த பாடிக்கு உண்டான ஸ்டைல் எழுதியாச்சு. நம்ம பர்ட்டிகுலராக 2, 3 கிளாஸ்லாம் வந்து போட்டிருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர்ன்றதெல்லாம் போட்டிருக்கோம்ல. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டைல் எழுதணும்ல. ஸோ அதை வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் கண்டெய்னர்ன்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்ல. மறுபடியும் வந்துட்டு #FF அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து 30 px. ஸோ நான் இப்போ வந்து இது போடுற எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் கலர், பேடிங், மார்ஜின் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல தெளிவாக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நான் அந்த பிளேலிஸ்ட் மொத்தத்தையுமே வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது தெரியாமல் நான் வந்து ஏன் போட்டிருக்கேன்னு தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எதுவுமே புரியவே புரியாது. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து சின்ன லைட் மைல்டான ரவுண்டட் பார்டர் இருந்தால் போதும். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் 10 px மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸோட ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு வெப்சைட்லேருந்து எடுப்போம். அதுலேருந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு எடுத்திருக்கேன் 0.0.0.1. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கலாம். இந்த நான் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கிறதுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் நான் வந்து இந்த F7 கொடுக்கும்போது அது பிளெயின் ஒயிட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு நல்லாவே அந்த சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலருக்கும் இங்கே உள்ள ஒயிட்டுக்கும். ஸோ நம்ம இதை வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுத்ததுனால தான் அந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி நீட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வித் வந்து கொடுக்குறேன். மேக்ஸ் வித் வந்து 400 pxன்ற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை தாண்டி போகக்கூடாது. வித் வந்து ஒரு 100% மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வித் வந்து எனக்கு 100% வந்து எடுத்துக்கணும், முழுசாக வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் இது வந்து வித்னா என்ன, மேக்ஸ் வித்னா என்னன்றதை நம்ம வந்து தனியாக வந்து பேசியிருந்தோம். நான் அதுக்கான வீடியோவையும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்போ வந்து வித் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து மேக்ஸ் வித் யூஸ் பண்ணணும், ஏன் வந்து நம்ம இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லும் வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து H1 வந்து டார்கெட் பண்ணுறேன். இங்கே ஒரே ஒரு H1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து டேரெக்டாகவே அந்த H1 மட்டும் டார்கெட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து வைக்கிறேன். ஸோ நான் இந்த FFF இல்லை, FFF 4081 இந்த கலரில் வந்து வைக்கிறேங்க. ஒரு மாதிரி அந்த பிங்க் அந்த பிங்க் கலரில் வந்து வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோன்றதை பார்ப்போம். ப்ரொபோசல் மெசேஜ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டிவ் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் வந்து நமக்கான எல்லாமே வந்து வரப்போகுது, மெசேஜ் வந்து வரப்போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு ஹேஷ்டேகு ப்ரொபோசல் மெசேஜ்ன்ற மாதிரி வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நன்னாக இருக்கணும். ஸோ நன்னுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் எனக்கு எவ்வளோ வேணும், 18 px வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எதுவுமே நமக்கு வந்து யூஐயில் வந்து ஷோவே ஆகாது. ஏன்னா நான் டிஸ்பிளேவே ஃபஸ்ட்டு வந்து நன்னுன்ற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கலர் வந்துட்டு நம்ம அதே மாதிரி கலர் பிக்கர்லேருந்து எடுத்திருக்கோம். என்ன கலர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4CAF50 இந்த கலர் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கேன். ஸோ 20 px கிட்ட வந்து எனக்கு மார்ஜின் டாப் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்ற மாதிரி, இல்லைனா நமக்கு அதோட ஒட்டி வந்துடும். ஸோ அதனால் வந்து இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ப்ரொப்போஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பட்டனுக்கான ஸ்டைல் எழுதணும்ல. எப்போவுமே கிளாஸில் கொடுத்தோன்னா நம்ம அதை வந்து டாட்டில் போடணும். ஐடியில் கொடுத்தோன்னா நம்ம வந்து ஹேஷ்டேக்கில் போடணும். ஸோ நான் ஹேஷ்டேக்கில் போட்டு ப்ரொப்போஸ் பட்டன்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு ஸ்டைல் நான் வந்து எழுத ஆரம்பிக்கணும்ல, அதை நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். பேடிங் வந்து கண்டிப்பாக வந்து வேணுங்க. ஏன்னா பேடிங் இருந்தால் தான் அந்த பட்டனே வந்து கொஞ்சம் பெருசாகி ஒரு மாதிரி நீட்டாக தெரியும். ஸோ நான் அதனால் 10 px கொடுத்துறேன். உள்ளே வந்து ஃபாண்ட் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 pxல இருந்தால் போதுமானதாக இருக்குது. ஸோ 16 px வந்து கொடுத்துட்றேன். நான் அந்த பட்டனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த பட்டன்றது தெரியணும்ல. ஸோ வந்து அதை நான் வந்து பாயிண்டராக மாற்றுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது மட்டும் அதை வந்து பாயிண்டராக வந்து மாறிடும். ஸோ நான் அதையும் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் நம்ம எப்பவும் போல் கலர் பிக்கர்லேருந்து எடுத்த கலரை வந்து கொடுத்துடலாம். ஸோ 081 அந்த கலரில் வந்து கொடுத்தாச்சு. அந்த பிங்க் கலர் வந்து வந்துருச்சு. உள்ளே எனக்கு கலர் வந்து வேணும்ல. ஸோ பிளாக் கலரில் இருந்தால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நான் அதனால் ஒயிட்டாக மாற்றுறேன். FFF கொடுத்து ஒயிட்டாக வந்து மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு நான் இந்த பார்டர் வந்து அசிங்கமாக இருக்குது. இந்த கருப்பு கலரில் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதனால் வந்து அந்த பார்டரை வந்து தூக்கிடலாம். பார்டர் நன்னுன்றது கொடுத்துட்றேன். நமக்கு வந்து இப்போ ஓரளவு நீட்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கர்வினஸ் வேணுன்றதுக்காக நான் பார்டர் ரேடியஸில் வந்துட்டு ஒரு 5 px வந்து கொடுக்குறேன். லைட்டாக இந்த இடம்லாம் வந்து கர்வ் ஆயிருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் மட்டும் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஓரளவு வந்து நீட்டாக வந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து 0.3 செகண்ட்ஸு
ஈஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். 0.3 செகண்ட்ஸ் செகண்ட்ஸில் கொடுக்கணும் மறக்காம. ஈஸில் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு பட்டன் வந்து ஓரளவு வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ நான் அந்த பட்டனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஹோவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்டைலுமே வரல. நம்ம நேற்றே வந்து ஹோவர் பண்ணும்போது பட்டனில் வந்து ஸ்டைல் வச்சிருந்தோம். ஸோ அதனால் அதுக்கும் வந்து நம்ம வச்சிடலாம். #ப்ரொப்போஸ் பட்டன்றதை வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ என்ன கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D81B60 இந்த கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்களேன். ஸோ அந்த அந்த மைல்டா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நீட்டா வந்து பண்ணும்போது தான் வந்து அந்த யூஐ வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வந்து இருக்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து HTML எழுதியாச்சு, CSS எழுதியாச்சு. இப்போ நேரா வந்து ஃபங்ஷனாலிட்டீஸ்க்கு போயிடலாம். நான் இங்க வந்து சோர்ஸ்ல வந்து script.jsன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்கிரிப்ட்ல தான் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து எழுத போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன ஃபங்ஷன் வந்து குடுத்திருந்தோம், ப்ரொப்போஸ்ன்ற ஃபங்ஷன் தான் வந்து குடுத்திருந்தோம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஃபங்ஷன் ப்ரொப்போஸ். ஸோ இதை நீங்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷனாகவும் எழுதலாம், இல்லை ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாங்க. ஸோ நான் வந்து யூசர் நேம் வந்து வாங்கணும்ல, யாருக்கு நம்ம ப்ரொப்போஸ் பண்ண போகிறோன்றது இருக்குல்ல. நம்ம பாட்டுக்கு ஜென்ரலாக போயிட்டு கிளிக் டு ப்ரொப்போஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ப்ரொப்போசல் இந்த மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கஸ்டமைஸ்டா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அவங்க நேமை கொடுத்து, ஸோ வந்து யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போட்டு ப்ராம்ப்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட நேமை வந்து வாங்குறேன். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி வந்து வாங்குறேன். ஸோ வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து அதாவது வந்து 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு வந்து ப்ரொப்போசல் மெசேஜாக இருக்கணும். ஸோ ப்ரொப்போசல் மெசேஜ். ஸோ இது ஓகேங்களா. இதே மாதிரி நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்போசல் பட்டன் வரணும். ஏன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு எல்லாமே நடக்குது. ஸோ நான் வந்து பட்டனையும் வந்து இது வாங்கிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, document.getElementById. ஸோ நம்ம என்ன ஐடி போட்டிருக்கோன்றதை இங்கே ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரொப்போசல் மெசேஜ்ன்றதுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ ப்ரொப்போசல் மெசேஜை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே இதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுடுறேன். ஸோ சேம் இதே அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரொப்போசல் மெசேஜ் கிடையாது. இங்கே நம்ம வந்து பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொப்போஸ் பட்டன்றது கொடுத்துருக்கோம். ஸோ நான் அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து ஸ்கிரிப்டில் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐடி வழியாக வந்து வாங்கியாச்சு இது எல்லாத்தையுமே வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மெசேஜை வந்து ஷோ பண்ணி நீங்கள் இவங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்தால் மட்டும்தான் எனக்கு அதுக்குள்ளேயே போகணும். அப்படி இல்லைன்னா அது ஜஸ்ட் வந்து வெளியில் போயிடலாம். அதை பற்றி நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் மெசேஜ்ன்ற மாதிரி வந்து ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம்ல. ஸோ நம்ம அதை வந்து போடுறோம். ஹாய் என்ன போட போகிறோம், இந்த டாலர் போட்டு நீங்கள் உள்ள அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஹாய் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஐ லவ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ். அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து சொல்லக்கூடாதுல, கொஞ்சம் வந்து போட்டுக்கணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம உருட்டி விட்டால் தான் வந்து நடக்கும். ஸோ வில் யூ பி மைன் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஹார்ட் எமோஜி வந்து இதில் இந்த நெட்லேருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோஜியை மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் மார்க்குக்கு அப்புறம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து நான் வந்து ஓகே, இந்த மெசேஜ்லாம் நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் அதை வந்து ஷோ பண்ணணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நான் வந்து ப்ரொப்போசல் மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணணும். ஸோ இன்னர் HTML அக்சஸ் பண்ணுறேன். இன்னொரு HTML அக்சஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மெசேஜை வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து பிளெயினாக வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒன் லைனில் கூட மாற்றலாம். இது அப்படியே ப்ரொப்போசல் மெசேஜ் டாட் இன்னர் HTML போட்டு நீங்கள் இது அப்படியே கூட போடலாம். நான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்காக நான் மெசேஜ்ன்ற வேரியபிள் வச்சு அதுலேருந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்போசல் மெசேஜ் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ஸ்டைலில் வந்து நன்னுன்றது வந்து கொடுத்துருந்தோம். டிஸ்பிளே வந்து நன்னுன்றது வந்து கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் மெசேஜில் டிஸ்பிளே வந்து நன்னுன்றது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து மாற்றணும்ல, நமக்கு யூஐயில் ஷோ ஆகணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலுன்ற ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணி அதில் டிஸ்பிளேன்ற ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்குன்றதை வந்து கொடுத்துட்றேன். பிளாக்னா நார்மலாக வந்து ஷோ ஆகும், அவ்வளோதான்.
அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன வந்து நம்ம ஹைட் பண்ணிறணும். நம்ம தான் ப்ரொப்போஸ் பண்ணியாச்சுல்ல. ஸோ வந்து நம்ம ஹைட் பண்ணிறலாம் அத. ஸோ ப்ரொபோசல் பட்டன் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளேல நான் மறுபடியும் வந்துட்டு நன்னுன்றத வந்து குடுத்துடுறேன். ஏன்னா ப்ரொப்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சோனே வந்து நான் நன்னுன்ற மாரி குடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இவ்வளோதாங்க வந்து இது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாரி தான் நம்ம வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும். நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. பண்ணிட்டு கிளிக் டூ ப்ரொப்போஸ் அப்படின்ற மாரி வந்துது. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சும்மா வந்து டெஸ்ட்ன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். குடுத்து ஓகேன்றத குடுக்குறேன். குடுத்தோனே பாருங்க, ஹாய் டெஸ்ட் ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் வில் யூ பி மைன் ஃபாரெவர். ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பேசிக்கா நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நார்மலா போய் ப்ரொப்போஸ் பண்றீங்க அப்படின்றதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு சின்ன விஷயங்கள் சின்னதா இத வந்து நீங்க எங்கேயாவது போய் டிப்ளாய் கூட பண்ணிட்டு, நீங்க அத அவங்களுக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அவங்க நேம் போடுவாங்க. இது நீங்க மொபைல்ல கூட கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நீங்க டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டிப்ளாய் பண்றதுக்கான சைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்லிஃபைலாம் இருக்கு. நெட்லிஃபை ஃபுல்லுமே வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க வந்து அதுல வந்து டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களே வந்து ஒரு லிங்க் குடுத்துருவாங்க. அந்த லிங்க்க கொண்டு போய் நீங்க உங்க யாருக்கோ அனுப்பிச்சீங்க அப்படின்னா, அவங்க இத கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து அது கடைசியில பெரிய மாற்றங்கள வந்து ஏற்படுத்தும். இப்ப நீங்க நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து அந்த பட்டன வந்து வச்சே இருந்திருக்கலாம். ஸோ நம்ம ப்ரொப்போஸ் பண்ணி முடிச்சோன அந்த பட்டன் வந்து ஹைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஐல வந்துட்டு இந்த மாரி வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ குடுக்காம ஜஸ்ட் வந்து பிளெயினா வந்து குடுத்துருக்கலாம். நம்ம இன்னுமே இதுல வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இங்க இந்த பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லும் ரோஸ்லாம் வச்சு அந்த மாரி வந்து என்ஹான்ஸ்லாம் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்படியே வச்சேன். ஸோ இந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய இது வந்து ப்ரொபோசல்க்காக தான் அப்படின்றது கிடையாது. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயே இதுலயே இந்த ப்ராஜெக்ட்லயே இன்னும் உங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றத நீங்க என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த மாரி ஈஸியா, இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம கோட் வித் அஸ்வின இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.